இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு இந்த காலை வேளையிலும் ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் உங்களை வாழ்த்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் வேத வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். அவருடைய ஊழியக்காரனாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கில்லை, அங்கே பாத்திரமும் இல்லை, உங்கள் பேர் அங்கே விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடன் சொன்னேன் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நெகேமியா அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக இந்த நாட்களிலே அங்கே வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பின்படி, ஆண்டவருடைய தரிசனத்தின்படி, ஆண்டவருடைய தியானத்தின்படி இந்த நாட்களிலே இந்த ஊழியத்தை நெகேமியா இந்த நாட்களிலே அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் இந்த நாட்களில் ஆலயத்தை கட்டியெழுப்பும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இருக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவருக்கு எதிராக இந்த நாட்களிலே செயல்படுகிற ஜனங்களாக அந்த ஜனங்கள் இருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட அதே விதமாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, சம்பல்லாத்தோவும் அமோனியாவினாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3 வகையான ஜனங்களை இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியத்துக்கு, உங்களுடைய ஊழியத்துக்கு தடையாக இருக்கிற 3 வகையான ஆவிகளை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 3 வகையான காரியங்களையும் பார்க்கிற வேளையில் எப்படி என்று சொன்னால், அங்கே கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் இந்த நாட்களிலே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே இந்த கடைசி காலத்திலே பொய்யின் ஆவிகள் இந்த நாட்களிலே செயல்படுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் எப்படியாக திருத்துவ தேவனாக இருக்கிறானோ அதே விதமாக பிசாசும் அங்கே இந்த நாட்களிலே தன்னுடைய தன்மையை இந்த நாட்களிலே திருத்துவமாக இந்த நாட்களை மாற்றி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த 3 காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே இந்த 19வது வசனத்திலே பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்தார்களாம்? பரியாசம் பண்ணுகிறவர்களா, ஆண்டோடைய ராஜ்யத்தை குறித்து இவர்கள் பரியாசம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் செய்யப்படுகிற வேளையிலே பரிகாசம் பண்ணுவார்கள். இதை இவனால் எப்படி கட்டி முடிக்க முடியும்? இவனோடு தான் ஆண்டவர் பேசுவாரா, நம்மோடும் பேச மாட்டாரா என்று சொல்லி இந்த நாட்களிலே அநேகருக்கு அநேக கேள்விகள், அநேகருக்கு அநேக காரியங்கள் இந்த நாட்களில் உருவாகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் அன்று ஆண்டவருடைய ராஜ்யத்தை, ஆண்டவருடைய ஆலயத்தை இந்த நாட்களிலே கட்டியெழுப்பும்படியாக நெகேமியா அந்த நாட்களிலே செயல்படுகிற வேளையிலே அநேகர் அந்த இடத்திலே வந்து இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலரோ ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே கூட ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாக இருக்கிறபடினாலும், கடைசி காலமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினாலும், ஒரு சிலர் தான் நம்முடைய ஊழியத்தில் இந்த நாட்களிலே சேர்ந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று செயல்படுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் அதை குறித்து இந்த நாட்களிலே பரிகாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுக்கா தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், இவர்களுக்கா தேவன் அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பரிகாசம் பண்ணி இந்த நாட்களில் அந்த ஊழியத்தை நிராகரிக்கிற தேவனாக நிராகரிக்கிற ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, காலத்தையும் நேரத்தையும் அறிஞ்சு இந்த நாட்களில் நாங்கள் செயல்பட வேண்டும். பரிகாசம் பண்ணுகிறவர்கள் பரிகாசம் பண்ணி கொள்ளட்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களிலே கட்டி முடிப்போம். ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களிலே ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம்.
நெகேமியாவைப் போல் அலங்கத்தை கட்டியெழுப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.